2024 ஆண்டுக்கான 10வது பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது இந்த தேர்தலுக்கான பரப்புரைகள் தீவிரமடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பிலே முதன்மை வேட்பாளராக களமிறங்கி கிளிநொச்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய முதன்மை வேட்பாளராக என்னுடைய பணிகளை நான் ஆற்றி வருகிறேன். மக்களிடம் அந்த பரப்புரைகளிலே எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறோம். மக்களிடம் இருக்கின்ற மனநிலைகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின்பால் ஒரு மிகப்பெரிய ஆதரவை தந்திருக்கிறது. அது பல பேருடைய மனங்களிலே குடைச்சலையும் தந்திருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் இருக்கிற சிலருக்கு கூட அது மிகப்பெரிய ஆதங்கத்தையும் அல்லது கோபங்களையும் வெளிப்படுத்தி இருப்பது போல தெரிகிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் தெரிவின் பொழுது தலைவராக தெரிவு செய்யப்பட்ட என்னை ஜனநாயக முறைப்படி 47 வாக்குகள் அதிகமாக பெற்று தெரிவு செய்யப்பட்ட என்னை வழக்கு போட்டு எங்களுடைய கட்சிக்காரரே இடைக்கால தடை விதித்தமை என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையையும் ஆதங்கத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. அதனால் மக்கள் அது தொடர்பிலே ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்ல நினைக்கிறார்கள். நாங்கள் போகின்ற இடங்களெல்லாம் அந்த செய்திகளை சொல்லி வருகிறார்கள். எங்கள் கட்சி கொடுக்கிற சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கள் மீது சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளில் அதிகமாக செயல்பட்டு வருகிறார்கள். கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரோடு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற ஒருவரும் இணைந்து எனக்கு எதிரான மிக மோசமான போலியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக அரசோடு சேர்ந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எப்பொழுதும் விரோதமாக செயல்பட்டு வந்த ஒரு கட்சியினுடைய அங்கத்தவரான சுப்பிரமணிய பிரபா என்ற முகநூலூடாக இருக்கின்ற ஒரு நபர், கோணாவிலைச் சேர்ந்த சுப்பையா மோகன் என்கின்ற நபர் எனக்கு எதிரான செய்திகளை இன்றும் பரப்பியிருக்கின்றார். அந்த செய்திகளுடைய முக்கியமான உண்மைத்தன்மைகளை நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நான் மிக தெளிவாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். நான் யாருக்காவது கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு வைன் ஷாப், ஒரு பார் லைசன்ஸுக்கான அனுமதி கடிதத்தை கொடுத்திருந்தால் அல்லது எடுத்து கொடுத்திருந்தால், சிபாரிசு செய்திருந்தால் அதனை நீங்கள் நியாயபூர்வமாக உறுதிப்படுத்துங்கள். நானே அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுகிறேன், என்னை விளக்குங்கள் என்று நான் பகிரங்கமாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் நிரூபிக்க முடியாத இந்த தப்பிலிகளாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே ஒரு கிளிநொச்சியிலே அமைக்கப்பட்ட அல்லது யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்பட்ட பார் வைன் ஸ்டோர்களுடைய விவரத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த விவரத்திலே எங்கெங்கே இருக்கிறது, அந்த இடத்தினுடைய பேர் என்ன, எடுக்கப்பட்ட நபருடைய பெயர் என்ன, அவருடைய முகவரி என்ன, அந்த பாரினுடைய பதிவு இலக்கம் என்ன என்பது மிக தெளிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரோ ஒருவர் தகவல் அறியும் சட்டத்திலே தேடி எடுத்திருக்கிறார். தேடி எடுக்கப்பட்ட பிற்பாடு என்னுடைய கடித தலைப்பை பயன்படுத்தி இந்த சுப்பிரமணிய பிரபா என்பவர், கோணாவிலைச் சேர்ந்த சுப்பையா மோகன் என்பவர் என்னுடைய கடித தலைப்பை பயன்படுத்தி தயாரித்து போட்டோஷாப் முறையிலே அவர் என்னுடைய நான் பெர்மிஷன் கேட்டிருப்பதா தலையங்கம் போட்டிருக்கிறார்கள். இதிலே பெர்மிஷன் லிக்வர் ஷாப்ஸ் என்று நான் பெர்மிஷன் கேட்டதாக போட்டிருக்கிறார்கள். இதில் இந்த கடிதத்திலே பார்த்தால் தெரியும். இதில் வருகின்ற மை இலக்கம், எங்களுடைய எல்லா கடிதங்களிலும் நாங்கள் எங்களுடைய ஃபைல் நம்பர், என்னுடைய இலக்கம் என்று நாங்கள் சேர்ப்பதுண்டு. அந்த மை இலக்கம் என்பதை வெட்டியிருக்கிறார்கள். அது என்ன கடிதம் என்றது கண்டுபிடிக்கலாம் என்ற காரணத்தால் அதை வெட்டியிருக்கிறார்கள். அதனை விட நான் சிபாரிசு செய்கின்ற கடிதத்திலே நான் ஒரு லிக்வர் ஷாப்புக்கு சிபாரிசு செய்வதாக என்னுடைய பெயரை இங்கே காட்டி, இதுக்கு பக்கத்திலே சித்தார்த்தனுடைய பெயரையும் நான் சிபாரிசு செய்வது போல காட்டியிருக்கின்றேன். இதிலேயே எங்களுடைய மக்களுக்கு இது தெளிவாக விளங்கும் எவ்வளவு போலியானது. நான் என்னுடைய கடித தலைப்பிலே நான் ஒரு அனுமதி கேட்பதாக இருந்தால் கூட ஏன் நான் சித்தார்த்தன் என்கிற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினற்ற பெயரை அது அவரெல்லாம் கேட்பார் தந்த கடிதத்தில் எப்படி அதை எப்படி நான் கேட்பேன்? அதை விட பெர்மிஷன் அனுமதிக்கான கடிதம் தான் இது சொல்லப்படுது. இங்கே பாரண்ட ரிஜிஸ்டர்ட் நம்பர் போடப்படுது. அப்போ பாரண்ட ரிஜிஸ்டர்ட் நம்பர் எப்படி வரும்? அனுமதி வந்தால் எப்படி ரிஜிஸ்டர்ட் நம்பர் வரும்? இது எந்த பள்ளிக்கூடத்தில் இவர் படிச்சிருக்கிறார்? சுப்பையா மோகன் சுப்பிரமணிய பிரபா எங்கே படிச்சிருக்கிறார்? இவர் அந்த காலத்தில் மிகவும் ஒரு குற்ற செயல்களுக்காக தேடப்பட்ட ஒருவர். யுத்தம் நடந்த பொழுது இந்த நாட்டிலேருந்து ஒளிச்சோடி இருந்தவர். யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் இவர் மலேசியாவிலிருந்து ஒளிச்சு இங்கே வந்த பிறகு இவர் செய்கிறது ஒரு இலங்கை அரசின் புலனாய்வுத்துறையோடு சேர்ந்து செயல்படுற ஒரு நபர். எல்லாருக்குமே முழுமையாக தெரியும். அவ்வாறான ஒரு நபர் எவ்வாறு அந்த கடிதத்தை தயாரித்திருக்கிறார்? நான் என்னுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மிக தெளிவாக என்னுடைய கடித தலைப்பிலே நான்
நான் கேட்பது வேறு, சிபாரிசு செய்வது வேறு. அதுக்கு இப்படி பட்டியல் போட்டு என்னுடைய பெயரை போட தேவையில்லை. நான் கீழே தானே சிபாரிசுக்கு எடுத்து கொடுப்பேன். என் பெயர் ஒன்று போட வேண்டிய அவசியம் வராதே. சரி, அதில் சித்தார்த்தனுடைய பெயரை நான் எப்படி என்ற கடித தலைப்பில் அனுப்ப வேண்டியிருக்கும். அதை விட பதிவிலக்கம் எப்படி வரும்? பெர்மிஷனுக்கு விண்ணப்பிக்கிறேன்னா அப்படி பதிவிலக்கம் வரும். மிகவும் கீழ்த்தரமாக, சின்ன பிள்ளைத்தனமாக, இது ஏற்கனவே எங்களுடைய நான் அறிந்த அளவில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பியும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அராஜகங்கள் புரிந்து கிளிநொச்சி மக்களை காட்டி கொடுத்த ஒரு முன்னாள் எம்பியும் அண்மையிலே ஒரு வாரங்களுக்கு முதல் கிளிநொச்சியிலே அவருடைய அலுவலகத்திலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்த பொழுது இவ்வாறான ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து எவ்வாறு வெளியிடுவது, அவ்வாறு வெளியிட்டு கைது செய்யப்பட்டால் தான் எப்படி அவர்களை காப்பாற்றுவது போன்ற விடயங்கள் எல்லாம் அங்கு உரையாடப்பட்ட செய்தி அடுத்த கணமே எங்களுக்கு கிடைத்திருந்தது. அவருடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்திருந்தது. இது நடக்கப் போகிறது என்ற செய்தியும் பிறகு வெளியிலே வந்திருந்தது. இவ்வாறு நடைபெற்ற விடயம் இப்படி ஒன்று நடக்கும், இவ்வாறான போலி விஷயம் ஒன்றை அவர்கள் முன்னுக்கு கொண்டு வருவார்கள் என்பதை நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அவை அது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நான் இன்னும் ஒரு விடயம், news.lanka news.lk என்கிற நியூஸ் ஒரு பேக் ஐடி, 1 நிமிடமும் 32 செகண்ட்களும் ஒரு வீடியோவும் அதோடு சேர்ந்த ஆடியோவுமாக அது வெளிவந்திருக்கிறது. அதிலே ஆறாறு பெற்றார்கள், கொண்டார்கள், இனி என்ன செய்ய போகிறார்கள், இனி என்ன அவர்களால் செய்ய முடியும் என்கிற கோஷங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக கேட்கிறேன், நீங்கள் ஊடகவியலாளர்களே, மக்களே, நேர்மையுள்ள மனிதர்களே, ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் சிபாரிசு செய்திருந்தால் நீங்கள் ஜனாதிபதி செயலகத்திலேயோ அல்லது மதுவரி திணைக்களத்திலேயோ ஸ்ரீதரன் சிபாரிசு செய்தவர் என்ற கடிதத்தை எடுக்க வேணும். ஸ்ரீதரன் அனுப்பியிருக்கிறார் என்று சித்தார்த்தன் பேரையும் எந்த பேரையும் போட்டு அனுப்புகிற உங்களுக்கு மூளையில் ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் ஜனாதிபதியினுடைய செயலகத்தில் செயலாளர்கிட்ட கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர்கிட்டையோ அல்லது மதுவரி திணைக்களத்திலேயோ அல்லது பிஸ்கால் ஆஃபீஸிலேயோ நீங்கள் எங்கேயாவது இடத்துல நீங்கள் இது சம்பந்தமான ஆதாரப்படுத்தப்பட்ட கடிதத்தை பெற்று இந்தாபார் ஸ்ரீதரன் பெற்றிருக்கிறார் அல்லது சிபாரிசு இருக்கிறார் உறுதிப்படுத்துகிறோம் என்றால் அது சரி. நான் ஒரு கடிதம் கொடுத்திருந்தால் கூட அதுக்கு ஒரு ஃப்ராங்க் இருக்கும், அந்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட ஃப்ராங்க் இருக்கும். அது எந்த மதுவரி திணைக்களமோ அல்லது ஜனாதிபதி செயலகத்திலேயோ அவர்கள் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு டேட் ஸ்டாம்ப் இருக்கு, ஒரு திகதியிடப்பட்ட முத்திரை இருக்கு. ஏன் அது ஒன்றும் இல்லை? எப்படி இந்த கடிதத்தை நீங்கள் தயாரித்தீர்கள்? வழமையான என்னுடைய கடித தலைப்பை விட நாங்கள் கணினி மூலமாக சில கடிதங்களை அனுப்புகிற பொழுது அந்த கடித தலைப்பை தேடி எடுத்து அதை போட்டோஷாப் மூலமாக செய்திருக்கின்ற இந்த நாதாரிகளை மக்கள் இனங்காணவர். இந்தவர்கள் யார் தமிழ் தேசியத்தை கூட ஆதரிக்கிறார்களோ, தமிழர்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த விடுதலை உணர்வுகளை கடத்துகிறார்களோ, அவர்களை அரங்கிலிருந்து அறக்க வேண்டும் என்பதில் எங்களிடம் இருக்கின்ற சிலரும் சரி, வெளியிலே இருக்கின்ற சிலரும் கூட்டாக செயல்படுகின்றார்கள். அதற்காக எங்களுடைய கட்சியிலே இருந்து போய் வேறு கட்சியிலே எலெக்ஷன் கேட்கின்ற தேர்தல் கேட்கின்ற ஒரு பெண்மணி கூட நான் இன்று பார்த்தேன் சில குரூப்புகளிலே, அவர் கூட எழுதியிருந்தார். இவர்கள் எல்லாம் தங்களுடைய மனங்களில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். ஆகவே நான் ஒன்றை மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் மிக தெளிவாக இருக்கிறேன். என்னை என்னுடைய மக்கள் நம்புகிறார்கள் என்றால் தயவு செய்து எனக்கு வாக்களியுங்கள். நான் ஒரு தனி மனிதனாகத்தான் எங்களுடைய கட்சியிலே இப்பொழுது நிற்கிறேன். எங்களுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக நின்று என்னுடைய மக்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நான் முன்வைத்திருக்கிறேன். நான் ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தேன். அதுக்கான காரணம், எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு. அந்த இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். சும்மா நாங்கள் ரோட்ல இருந்து கூவிக்கொண்டு நிற்கிறாது. அதுக்கு 5 லட்சம் மக்கள் வாக்களிக்க வேணும். எங்களுக்கு நடந்தது, எங்களோட மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அவருடைய அம்மா அப்பா இன்றைக்கு தெருக்களில் 4000 நாட்களை கடந்து போராடுகிறார்கள். அதற்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். அதுக்கு 5 லட்சம் மக்கள் நாங்கள் வாக்களித்தால் தான் உலகம் எங்களுடைய பக்கத்துக்கு திரும்பி பார்க்கும். கிழக்கும் வடக்கும் என்பது எங்களுடைய வரலாற்று நிலம். எங்களுடைய மொழி பண்பாட்டு அடிப்படையில் எங்களுக்கான சமஸ்ய அடிப்படையான தீர்வு வேணும். இதற்கு எங்களுடைய 5 லட்சம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் அந்த பொது வேட்பாளரிடம், அந்த பொது வேட்பாளர் என்ற நிலைக்கூடாக நான் என்னுடைய உறுதியான நிலப்பாட்டை எங்களுடைய கட்சியினுடைய கூட்டத்திலும் சரி பிறகும் சரி நான் மிக தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஆகவே என்னுடைய அந்த கோரிக்கைகள் எங்களுடைய கட்சிக்குள் இருக்கிற சிலருக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் தாங்கள் நினைப்பதை போல எல்லாம் ஆட முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் கட்சியை விட்டு என்னை நீக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அல்லது மக்களிடமிருந்து என்னை அந்நியப்படுத்துகின்ற, என் மீதான கரள் பூசுகின்ற, சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளை தங்களை ஏதோ பெரிய கெட்டிக்காரர்கள் போல, தாங்கள் தான் அறிவிலே மிதந்திருப்பவர்கள் போலவும், மற்றவர்களெல்லாம் படிக்காமலே பாராளுமன்றம் வந்தது போலவும் காட்ட முயற்சிக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய மக்களே, நான் என்னுடைய மொழியில், என்னுடைய தாய் மொழியிலே நான் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று 2ஆம் நிலை பட்டத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பெற்று, அதைவிட அது
ஏனைய டிப்ளோமாக்களையும் பெற்று ஒரு ஆசிரியராக அதிபராக 20 வருடம் பணியாற்றி அதைவிட தொண்டு நிறுவனங்களோடு பணியாற்றி தான் நான் இந்த அரசியலுக்கு வந்தவன். நான் ஏதோ பெரிய கொளுத்துகளில் படிச்சுட்டு வரையில்லை. ஆனால் கிளிநொச்சி மண்ணிலிருந்து யாழ்ப்பாண மக்களுடைய மனங்களையும் புரிந்து கிளிநொச்சி மக்களுடைய மனங்களையும் புரிந்து ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தோடு இந்த மண்ணிலே நீண்ட காலம் பயணித்து அந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து அந்த தமிழ் தேசிய இருப்புக்கான ஒரு வழிகாட்டல் ஒரு பங்காளியாக நான் இருக்கிறேனே தவிர நான் ஒரு மக்களை வேறு திசைக்கு கொண்டு செல்வதோ அல்லது நான் பதவிகளுக்காக போட்டியிடுபவனோ அல்ல ஒரு பதவியை பறிப்பதற்காக வழக்கு போடுவனோ இல்லை. ஒருவன் ஒரு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவனை வழக்கு போட்டு செயல்பட விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் என்னென்னெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் தேவை? ஆகவே எங்களுடைய மக்கள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எக்காரணம் கொண்டும் எங்கேயும் இலங்கையிலே ஒரு விதமான வைன்ஸோ போல பாரத லட்சத்துக்கான சிபார்சு கடிதங்களையோ கொடுக்கவில்லை. அப்படி இருந்தால் இப்படியான மொட்டை கடிதங்களை போலியாக தப்பிலிகளாக வெளியிடுவதை விட உறுதிப்படுத்தப்பட்ட கடிதத்தை நீங்கள் வெளியிடுங்கள். ஸ்ரீதரன் கொடுத்திருக்கிறார், இந்த வார் வந்திருக்கு, எங்களுக்கு ஜனாதிபதி இந்த செயலாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், அல்லது மதுவரி ஆணையாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார், அல்லது பிஸ்கால் ஆஃபீஸ் உறுதிப்படுத்தியிருக்கு, இப்படி காட்டுங்கள். அதை விட்டுட்டு ஸ்ரீதரன் வந்து அனுப்பினார் என்று அதில் சித்தார்த்தன் பேரையும் போட்டிருக்கிறார். அதுக்கு பதிவிலக்கம் ஒரு பெர்மிஷனுக்கு விண்ணப்பிக்கிறவனுக்கு எப்படி பார் லைசன்ஸுக்கான பதிவிலக்கம் வரும்? இப்போ தயாரித்தவங்களுக்கு ஏன் இந்த மூளை வரையே இல்லை. அதை விட அவர்கள் தயாரிக்கின்ற முறைகள் அவருடைய வித்தியாசங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ எடுத்து செய்திருக்கிறார்கள். அவை நாங்கள் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் தற்செயலாக அப்படி பெற்றிருந்தால் கூட என்னை தேர்தலுக்கு பிறகு கூட நீங்கள் உறுதிப்படுத்தினால் நான் இந்த அரசியலிருந்து ஒதுங்குகிறேன், என்னை ஒதுக்குங்கள். ஆனால் நான் இப்பொழுதும் 100% தெளிவாக இருக்கிறேன். அப்படி ஒன்றை நான் பெற்றவன் அல்ல, சிபாரிசு செய்தவன் அல்ல, யாருக்காகவும் கொடுத்தவன் அல்ல என்பதை நான் ஒரு தில்லோடு கெத்தாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 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 தில்லாக கெத்தாக சொல்லுகின்ற விஷயத்தை மானம் ரோஷம் இருக்கிற இந்த எழுதுகின்றவர்கள் உங்களுக்கு தில் இருந்தா கெத்து இருந்தா உறுதிப்படுத்துங்க. சட்டபூர்வமா அரசியல் ஆறு இருக்குன்னு பார்க்கலாம். நன்றிகள். எங்களுடைய அன்பான மக்கள், நாங்கள் இந்த தேர்தலிலே 2024ஆம் ஆண்டு நான் போட்டியிடுகின்ற இந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற என் மீது கரை பூசுவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காக போலியான தகவல்களை போலியான ஆவணங்களை தயாரித்து வெளியிடுகின்ற ஒரு கும்பல் கிளிநொச்சியில் இனங்காணப்பட்டிருக்கிறது. அதிலே கோணாவில் கிழக்கிலே வசிக்கின்ற சுப்பையா மோகன்ராஜ் என்பவர் தன்னுடைய சுப்பிரமணிய பிரபா என்கிற முகநூலாக வளமையாகவே தேசத்துக்கு விரோதமான மக்களுக்கு விரோதமான செயல்களை எழுதி வருகின்ற ஒருவர். அவ்வாறான ஒருவர் இன்று எனக்கு எதிராக நான் பார் பெர்மிட்டுக்கு சிபாரிசு இருக்கிறேன் என்று ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்திருக்கிறார். ஆனால் ஆவணத்தை தயாரிக்க தெரிந்த அவருக்கு எப்படி என்னுடைய கடித தலைப்பிலே சித்தார்த்தனுக்கு நான் சிபாரிசு இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பெர்மிஷன் என்று அதிலே தலையங்கம் போட்டிருக்கிறார். ஆனால் ரிஜிஸ்டர்ட் நம்பர் அங்கே போடப்பட்டிருக்கிறது, பார் என்ற ரிஜிஸ்டர்ட் நம்பர். அது எப்படி என்றது அவருக்கு தெரியாமல் போயிருக்கிறது. முதல்ல அவர் பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்க வேணும், அதில் 4 கல்வியை கட்டிருக்க வேணும். அப்போ தான் இப்படியான அறிவுகள் அவருக்கு விளங்கியிருக்கு. அதில் அவரை வழிகாட்டுற அறிவுள்ளவர்கள் அவரை சரியாக சொல்லி இருக்க வேணும். இதை யாரும் சொல்லாதபடியால் அவர் செய்து கொண்ட அந்த மக்கள் விரோத செயல், அவரிடம் இருக்கிற குரோத உணர்வு, இன்றைக்கு அவருக்கு எதிராக நான் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் காலமாக வழக்கு தாக்கல் என்னுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். இது வழக்காக அவரை உடனடியாக கூட்டு விசாரித்து கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு வழக்காக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆகவே நான் வழக்கு ஏற்கனவே அவருக்கு எதிராக 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமும் நான் அவர் மீதான ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். இப்பொழுது நவம்பர் மாதத்திலும் அடுத்த முறைப்பாடு, அது ஒரு வேறு வகையான முறைப்பாடாக இருந்தது. இது இன்று நேரடியாக அவர் தன்னுடைய முகநூலில் வெளிப்படையாக எழுதியதற்கான முறைப்பாடு. ஆகவே அவர் விசாரிக்கப்பட்டு உடனடியாக நீதிமன்றத்துக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறேன். அவர் மீதான வழக்கை நான் தாக்கல் செய்ய இருக்கிறேன். அதே நேரம் news.lk என்கிற ஒரு ஃபேக் ஐடி, யாருடையதுன்னு தெரியாது, அதுக்கு அப்பா அம்மா கிடையாது, அது யாரோ ஒருவர் வச்சு அதில் ஒரு நான் கூடுதலாக அறிந்த அளவில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பில் இருக்கின்ற அவர் இப்படியான வேலைகள் செய்வதில் ஒரு பெண்ணன், அவர்தான் அங்கே இருந்து இங்கே உள்ளவர்களுக்காக செய்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். அவை அவர் என்ன பற்றியும் சொல்லியிருந்தார், இவருக்கு பார்ப்பமே கொடுத்தாலும் ஒரு ஆடியோவும் வந்திருந்தது. அவருடைய தயவில் அவருடைய ஏற்பாட்டில் இவ்வாறான news.lk என்கிறது இயங்கி வருகிறது என்று நான் ஆதாரபூர்வமாக அதுக்கான டெலிஃபோன் நம்பர்கள் அவையெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே அவருடைய செயல்பாட்டிலே news.lk என்கிற ஒரு பேக் ஐடியினூடாக 1 நிமிடமும் 32 செகண்ட்களும் கொண்ட ஒரு வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது, ஆடியோவாக வெளியிடப்பட்டிருக்கு.
அது தொடர்பாக நான் முறைப்பாடு செய்து சைபர் கிரைமுக்கு அதனை அனுப்புவதற்கான அனுமதியையும் பெற்றிருக்கிறேன். ஆகவே இந்த 2 முறைப்பாடுகளும் இன்று காலை நான் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே பதிவு செய்து இதனூடாக அடுத்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நான் தயாராகி இருக்கிறேன். இவர்கள் மீதான சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அன்புக்குரிய மக்களே, ஒன்று நீங்கள் தெளிவாக இருங்கள். இந்த தேர்தல் காலம் இன்னும் 3 நாட்கள் இருக்கிற பொழுது இன்னும் பல விடயங்கள் வெளியிலே வரும். இன்னும் எங்களுக்கு எதிரான பல பொய்யானவை, சிலவிட ஸ்ரீதரன் தேர்தலில் விலகிட்டார் என்று கூட அவர்கள் லெட்டரில் கடிதம் அனுப்பினாலும் அனுப்புவார்கள். அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருங்கள். என்றால் இவ்வாறு கடந்த காலங்களில் அனந்தி விலகியதாக ஒரு பத்திரிகையில் செய்தி கூட வந்தது. ஆகவே இதே மாதிரியான செயல்பாடுகள், ஸ்ரீதரன் கிளிநொச்சியிலிருந்து விலகிட்டார், யாழ்ப்பாணத்திலிருந்து விலகிட்டார், அவர் அரசியலிருந்து ஒதுங்கிட்டார், இப்படி கூட இந்த நாதாரிகள், இந்த தப்பிலிகள் இவ்வாறான வேலைகளை செய்வார்கள். ஆகவே இந்த தப்பிலிகளுடைய செய்திகளை கண்டு நீங்கள் இந்த ஊடகங்கள் சிலருக்கு ஊடாக இவ்வாறான செய்திகளை பரப்புகிற பொழுது, முகநூல்களுக்கூடாக பரப்புகிற பொழுது உண்மைகளை அறிந்து தெளிவாக இருங்கள். நான் இறுதி வரை இந்த தேர்தலில் உறுதியாக இருக்கிறேன். நான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதன்மை வேட்பாளராக உறுதியுடன் இருக்கிறேன். என்னுடைய தெரிவு என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆகவே இன்றைய நீதிபதிகள் நீங்கள் நாளைய பாராளுமன்ற அமர்வுகளில் நான் எவ்வாறு இருக்க வேண்டும், என் மக்களுக்கு எவ்வாறு பணியாற்ற வேண்டும், கடந்த காலங்களில் நான் என்னென்ன ஆற்றியிருக்கிறேன் என்பதை தெளிவோடு வாக்களியுங்கள். அந்த வாக்கு தமிழரசு கட்சியை மீண்டும் துளிர்க்க செய்து தமிழரசு கட்சிக்கான ஒரு ஆணையை தந்து அந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைமைத்துவத்தோடு தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு மாற்றம் நோக்கிய பயணமாக அமைவதற்கு உங்கள் எல்லோருடைய ஆணையையும் மீண்டும் கேட்டு நான் இந்த இடத்தில் வினியமாக உங்களிடம் இந்த அறிவித்தலை முன்வைக்க விரும்புகிறேன்.